பால் சாப்பிட்றதுனால நம்மள நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போ பால்னா என்ன? ஒவ்வொரு பால் ஊட்டியும் தன்னுடைய குட்டிக்கு பழகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபுட்டு தான் பால். ஆனா எல்லா பால் ஊட்டியும் தன்னுடைய குழந்தைக்கு பல்லு முளைச்சக்கு அப்புறமா பால் சுரக்கிறது கிடையாது. திட உணவுகளை சாப்பிட அந்த குட்டிகள் பழகிட்டு வருது. ஹியூமன்ஸ்ல மட்டும்தான் தன்னுடைய தாய்க்கு பால் சுரக்கிறது நின்று போனாலும் மற்ற மிருகங்களுடைய பாலை சாப்பிட்ற பழக்கம் வந்துட்டு இருக்கு. இதனால தான் அந்த பெரும்பாலான பேருக்கு பால் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அந்த மாதிரி வருது. டாக்டர்ஸ் கூட உங்க குழந்தைக்கு சளி தொல்லை அதிகமா இருந்துச்சுன்னா பாலை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பால்ல லாக்டோஸ் அப்படின்ற ஒரு சுகர் இருக்கு. இதை டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்மளுடைய சிறுகுடல்ல லாக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கும். இது ஜெனட்டிக்காவே நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், இல்லாமே இருக்கும். இது இல்லாததுனால தான் பால் டைஜஸ்ட் பண்ண முடியாம அவங்களுக்கு நிறைய இந்த ஒவ்வாமை, அலர்ஜி மாதிரி நோயெல்லாம் வருது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் சளி தொல்லை இருக்கோ பாலுக்கு பதிலாக வாட்டர்லேயே நீங்க எல்லா சத்து மாவுலாம் மிக்ஸ் பண்ணி குடிக்க பால் சாப்பிட்றதுனால நம்மள நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. இப்போ பால்னா என்ன? ஒவ்வொரு பால் ஊட்டியும் தன்னுடைய குட்டிக்கு பழகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபுட்டு தான் பால். ஆனா எல்லா பால் ஊட்டியும் தன்னுடைய குழந்தைக்கு பல்லு முளைச்சக்கு அப்புறமா பால் சுரக்கிறது கிடையாது. திட உணவுகளை சாப்பிட அந்த குட்டிகள் பழகிட்டு வருது. ஹியூமன்ஸ்ல மட்டும்தான் தன்னுடைய தாய்க்கு பால் சுரக்கிறது நின்று போனாலும் மற்ற மிருகங்களுடைய பாலை சாப்பிட்ற பழக்கம் வந்துட்டு இருக்கு. இதனால தான் அந்த பெரும்பாலான பேருக்கு பால் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அந்த மாதிரி வருது. டாக்டர்ஸ் கூட உங்க குழந்தைக்கு சளி தொல்லை அதிகமா இருந்துச்சுன்னா பாலை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பால்ல லாக்டோஸ் அப்படின்ற ஒரு சுகர் இருக்கு. இதை டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்மளுடைய சிறுகுடல்ல லாக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கும். இது ஜெனட்டிக்காவே நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கும், இல்லாமே இருக்கும். இது இல்லாததுனால தான் பால் டைஜஸ்ட் பண்ண முடியாம அவங்களுக்கு நிறைய இந்த ஒவ்வாமை, அலர்ஜி மாதிரி நோயெல்லாம் வருது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் சளி தொல்லை இருக்கோ பாலுக்கு பதிலாக வாட்டர்லேயே நீங்க எல்லா சத்து மாவுலாம் மிக்ஸ் பண்ணி குடிக்க